வாங்க. வணக்கம் மக்களே, வணக்கம். இதை பாருங்கள், இந்த கிரெயின் பாருங்கள். இது என்னான்றது நீங்கள் இதுவரை பார்த்துருக்கீங்களா? நானே இதுவரை பார்த்துட்டில்ல மக்களே. இந்த கிரெயின், இந்த கிரெயின் நானே எதுவுமே பார்க்கல. மதுரை மீனாட்சி அம்மன் கட்டினது கூட இதை உபயோகிச்சாங்களா என்னான்றது நமக்கு தெரியாது. இது அப்படி ஒரு பெரிய பெரிய தூணுகள் இருக்குல்ல நண்பர்களே, அந்த தூணுகளை எடுத்து நிமித்துறதுக்காக வேண்டிய இந்த கிரெயின். பெரிய ஒரு பில்டிங் கட்டுறாங்க. அந்த பில்டிங் கட்டுறதுக்கு இந்த இதை பண்ணிட்டுருக்காங்க. இது பில்டிங் கட்டுறதுக்கு அந்த பில்டிங்க்கு வேண்டி இந்த வண்டி ரோப்பு, இது 2 இது இருக்குது நண்பர்களே. 2 இது போலவே அங்கிட்டும் ஒன்று இருக்குது. இது பெரிய பெரிய தூண், ராட்சச தூணு இதுகள்லாம் வந்து அப்படியே தூக்கி நிமித்துறதுக்கு தான் இந்த வண்டி கிரெயின். நம்ம சும்மா சின்ன கட்டடங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? நம்ம ஏரியாவில் பார்த்துருப்பீங்களா? கிடையாது. நானே இதுவரை வந்துட்டு இந்த ஊரில் நான் சுற்றாத இடமே இல்லை. அந்த இடத்துல வந்து இது போல் நான் பொருள்களை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கிறத நான் பார்க்கவே இல்லை. பெரிய பெரிய கப்பல் செய்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அது மாதிரி இது நாங்கள் கூட என்னான்னு கேட்டேன். இது என்னத்துக்கு, என்ன நண்பா இந்த இது வந்து இந்த மஞ்சள் கலராக இருக்கிறது, இந்த கிரெயின் எதுக்கு நண்பாண்டு? இது வந்து புல்லர் எழுப்புறாங்கள, நம்ம கட்டடத்துக்கு வந்து அஸ்திவார தூண் எழுப்புறோம்ல, அந்த தூணுக்கு நண்பர்களே இது. ஏன்னா அதுபோல் நின்று இது வழியாக அந்த தொங்குது பாருங்கள், அந்த சின்னது வந்து அதில் தான் நண்பர்களே சிமெண்ட்டு கலவை புறம் போடுது. அந்த பாருங்கள், கீழே வண்டி வந்து கொப்பளிச்சு துப்புற வண்டி, அந்த வண்டி கீழே நிற்கிது. பூரா கலவை ரெடியாகி கலவை போட்டு கொண்டு வந்து அந்த மூலிமா ஒரு பைப்பு, கீழே ஒரு பைப்பு இருக்குது நண்பர்களே, அந்த பைப்பு மூலிமா இது போகுது. இது அங்கே இருந்துட்டு வேறு ஒரு மூலிமா போய் அது மேலே போகுது நண்பர்களே. இது எல்லாம் பைலிங் மாதிரி, இது அதிலே அப்படியே உள்ளே போய் அப்படி பெரிய ராட்சச இரும்பு கம்பி பூரா நம்ம பைப்பு இருக்குல்ல, 5 HP மோட்ரு பைப்பு, அது மாதிரி நண்பர்களே. இதெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டேங்க. அந்த தூணுக்கு வந்து அந்த கம்பி நான்லாம் இதுவரை நான் பார்த்துட்டில்ல. கடப்பாறை சைஸில் தான் நான் வந்து இது போல் கம்பியில் பார்த்துருக்கேன். இந்த கட்டடத்துக்கு வந்து தூணு எழுப்புறதுக்கு ஒரு 5 HP மோட்டருடைய இரும்பு பைப்பு எத்தனை பெருசாக இருக்குமோ, எத்தனை சைஸ் இருக்குமோ அத்தனை வெளிய சைஸு. இது 4 பக்கத்துலேயே ஒரு இதுக்கு வந்து 8 கம்பி கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு ராட்சச தூணுன்னு பாருங்கள். அவர் குழிலாம் வந்துட்டு கீழே இறங்கினோம்னா நம்ம எந்திரிக்க முடியாது, ஏற முடியாது. கிணறு போல் கீழே குழி வண்டி. அந்த இதில் வந்து கீழே இருந்தே காங்கிரீட்டு, அந்த 6 கம்பி 8 கம்பி இருக்குது அந்த இதில். அதிலிருந்து அப்படியே எல்லாம் காங்கிரீட்டை போட்டு இந்த தூணை நிமித்துறாங்க நண்பர்களே. அதுக்கு தான் இது உபயோகிக்கிறாங்க. இந்த இதில் வந்து இந்த ராட்சச கிரேனை கொண்டு வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிருக்காங்க நண்பர்களே. நானே வந்து வாய் பொழந்து நின்றுட்டேன், என்னடா இந்த வேலையாக இருக்குதுன்னு. இதே போல் நீங்கள் உங்கள் ஏரியாவில் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருந்தீங்களாக்கு? பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க. 100க்கு வந்து 10% பார்த்துருப்பீங்க, 90% பார்த்துருக்க மாட்டாங்க. பார்த்துங்க. இது எதை உபயோகப்படுத்துகிறாங்க, இது எதனால் இந்த ஆங்கிலம் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க, என்னத்தினால அப்படின்னு சொல்லுங்கள். இந்த பாருங்கள், இந்த டிப்பர், இந்த வண்டி ஒட்டி குடஞ்சி முடிஞ்சிருச்சு. நான் அடுத்த வண்டி ரெடியாக இருக்குது நண்பர்களே. அடுத்த வண்டி டக்குன்னு இன்னொரு வண்டி அந்த பாருங்க, இன்னொரு வண்டி வருது. இந்த வண்டி வந்தோடனே உடனே அது மாதிரி தான். ஒரு 10 செகண்டுக்கு ஒருக்க 10 செகண்டு 15 செகண்டில் இந்த இது கலவையை பூரா கொட்டிடுது. அடுத்து அந்த வண்டி வெளியேறினோடனே இது மெயின் ரோட்டில் தான் இருக்குது. இது வந்து உள்ளேலாம் போகாது. உள்ளே போகிறதுக்கு, அந்த கட்டடத்தில் உள்ளே போகிறதுக்கு வேலை இல்லை. இது மெயின் ரோட்லேயே ஒரு ஓரத்தில் நிப்பாட்டி அந்த ரோட்டிலேருந்து ஒரு பெரிய பைப்பு, ஒரு 10-20 HP மோட்ரு பைப்பு இருக்குல்ல, அந்த பைப்பை கொடுத்துருக்காங்க. இந்த கலவையை வந்து ஓரத்தில் வண்டியை நிப்பாட்டி ஸ்டார்ட் பண்ணோன்னே அது வந்து ஜெனரேட்டர், அது மற்றது